ஒரு மோசமான ரத்த சரித்திரங்களை கொண்டது இந்த பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையார். நூல் இலையில பசுபதி பாண்டியன் உயிர் தப்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு வலது கையாக இதுநாள் வரை இருந்த இசக்கி முத்து கொலை செய்யப்படுறாரு. தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் என்ற இடத்துல கார் தூக்கி வீசப்பட்டு பல முறை சுழன்று மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. அவருடைய மனைவி ஜெசிந்தா உயிரிழக்கிறாங்க. ஒவ்வொரு வேளையும் அவர் சாப்பிடக்கூடிய உணவை கூட அவருடைய ஆதரவாளர்கள் யாராவது ஒருவர் அந்த உணவை சாப்பிட்டு எந்த பிரச்சனையுமே ஏற்படலை அப்படின்றத உறுதி செஞ்ச பிறகுதான் பசுபதி பாண்டியனுக்கு அந்த உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. புறா மாடசாமி அப்படின்ற ஒரு நபர் அந்த நந்தவனம்பட்டியில ஒரு சைக்கிள் கடை போடுறாருங்க. இவர் பசுபதி பாண்டியனுடைய நடமாட்டத்தை நீண்ட காலமே கண்காணிச்சுட்டு வந்துருக்காரு. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நிர்மலா அப்படின்ற ஒரு பெண்மணியினுடைய வீட்டுல அவர்கள் தங்க வைக்கப்படுறாங்க. எங்களுடைய மெயின் டார்கெட் சுபாஷ் பண்ணையார் மற்றும் அவருடைய வலது கையாக இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீங்க இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல படிச்ச 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல விரிவடைஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இ-காமர்ஸ், ஃப்ரீலான்சிங் போன்ற ஆன்லைன் ஏர்னிங் கோர்ஸுகளை உங்க தாய்மொழியான தமிழ்ல நீங்க ஆன்லைன்லயே கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் கூட இந்த ஆப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இந்த தீபாவளிக்கு மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பைசன் திரைப்படத்துல தென் தமிழகத்தின் பிரபலமான பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையாருடைய கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு. இதனால பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையார் குறித்து ஆங்காங்கே பேசுறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருவருக்கும் இடையே என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் கால் நூற்றாண்டுகளாக ஒரு அடங்காத பிரச்சனை என்னன்னு பார்க்கும் பொழுது பசுபதி பாண்டியன் மற்றும் பண்ணையார் குடும்பம் இந்த 2 கோஷ்டிகளுக்கும் இடையேயான அந்த ஒரு வன்மங்கள் தான் அடங்காத தணலா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 2 கோஷ்டிகளுக்கும் இடையேயான அந்த வன்மங்கள் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு, ஏன் இன்னும் சொல்ல போனா சில சம்பவங்களை நம்ம திரைப்படத்துல காட்சியா கூட எடுக்க முடியாதுங்க. அந்த அளவு ஒரு மோசமான ரத்த சரித்திரங்களை கொண்டது இந்த பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையார் இருவருக்கும் இடையான அந்த ஒரு வன்மம்னு சொல்ல முடியும். என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை என்பது தீர்வாகாது, தீர்வாக இருக்கவும் கூடாது. அப்படி வன்முறை என்பது தீர்வாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இப்ப பார்க்க போற இந்த சம்பவங்கள். வெங்கடேச பண்ணையார் மற்றும் பசுபதி பாண்டியன் இவர்களுக்கு இடையே அப்படி என்ன நடந்தது இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1990க்கு நம்ம போகணுங்க. பசுபதி பாண்டியனுக்கு சொந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம் மேல அலங்காரத்தட்டு. 1990களில் தன் சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அப்படியே படிப்படியா வளர்ந்துட்டு வராரு. பிற்காலத்துல இவர் தேவேந்திர குலர் வேளார கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்குறாரு. அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் அங்காங்கே பசுபதி பாண்டியன் இருக்கிறத பார்க்க முடியுது. தூத்துக்குடி மாவட்டத்துல புல்லாவெளி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகப்படியானோர் அங்க வசிச்சு வரதை பார்க்க முடியுது. இந்த புல்லாவெளி என்ற கிராமத்திற்கு பக்கத்து கிராமம் தான் இந்த மூலக்கரை அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல பார்க்கும் பொழுது நாடார் சமூகத்தினர் ரொம்ப அதிக அளவு வாழ்ந்துட்டு வரதை பார்க்க முடியுது. உப்பளங்கள் தயாரிப்பது தான் ஒரு பிரதானமான தொழிலாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் ரொம்ப செல்வாக்காக நிறைய பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்கும் பொழுது பசுபதி பண்ணையார் மற்றும் சிவசுப்பிரமணிய பண்ணையார் இவர்கள் குடும்பத்தார் தான் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலான தலித் மக்கள் தான் இந்த உப்பளங்கள்ல வேலை பார்க்கறது நீண்ட காலமா வழக்கமா கொண்டிருக்காங்க. ஒரு தண்ணி பாய்ச்சறதுல ஏற்படுற அந்த ஒரு பிரச்சனை தாங்க இந்த மிகப்பெரிய துறை சம்பவங்களுக்கு காரணமாக அமையுது. பண்ணையார் குடும்பத்திற்கு சொந்தமான இடத்திற்கு பக்கத்துல தான்
ஆடிட்டர் ராஜகோபால் அப்படின்றவருக்கு சொந்தமான இடமும் இருக்குது. இவர்கள் இருவருக்குமே தண்ணி பாய்ச்சறதுல ஒரு பிரச்சனைகள் வெடிக்குது. ஏற்கனவே அந்த பகுதிகளில் செல்வாக்காக இருக்கக்கூடிய பண்ணையார் குடும்பத்தினர் எதற்கும் சம்மதிக்கல. இதனால ஆடிட்டர் ராஜகோபால் அவர்கள் பசுபதி பாண்டியனுடைய உதவியை நாடுறாரு. இந்த பிரச்சனை குறித்து பசுபதி பாண்டியன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அசுபதி பண்ணையாரிடம் செல்றாரு. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அசுபதி பண்ணையார் பசுபதி பாண்டியனை ரொம்ப மோசமாக கடிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருவருக்கும் இடையேயான அந்த ஒரு பனிப்போர் அப்படின்றது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. 1990 ஆகஸ்ட் 31 சிலுவைப்பட்டி மைக்கேல் அந்தனுடைய கொலை சம்பவம் நடைபெறுது. இந்த கொலை சம்பவத்துல பசுபதி பாண்டியன் ஒரு முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படுறாரு. இப்படி தொடர்ச்சியாக ஆங்காங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பசுபதி பாண்டியன் மிகப்பெரிய ஒரு தலையாக உருவெடுக்கிறார். அந்த பகுதிகளில் ரொம்ப பிரபலம் அடைகிறாரு பசுபதி பாண்டியன். அப்படி இருக்கும் பொழுது அசுபதி பண்ணையார் பசுபதி பாண்டியனிடம் நடந்து கொண்ட அந்த ஒரு விதமானது பசுபதி பாண்டியனுக்கு ரொம்ப மன உறுத்தலாகவே இருந்திருக்கு. 1993 அசுபதி பண்ணையார் தன்னுடைய வீட்டிலேயே மிக மோசமான முறையில அருவாளால வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையை நிகழ்த்தினது பசுபதி பாண்டியனும் நேரடியாக அசுபதி பண்ணையார் வீட்டிற்கே சென்று அவரை கொலை செய்ததாகவும் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இதன் பிறகு ரொம்ப கோபமடைஞ்ச அசுபதி பண்ணையாருடைய சகோதரர் சிவசுப்பிரமணிய பண்ணையார் பசுபதி பாண்டியனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டதாக சொல்லப்படுது. பல முயற்சிகளை சிவசுப்பிரமணிய பண்ணையார் மேற்கொண்டிருக்காரு. ஒரு சமயம் எஸ்டிடி பூத்துல பசுபதி பாண்டியன் தொலைபேசியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கும்பல் அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. நூல் இலையில பசுபதி பாண்டியன் உயிர் தப்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு வலது கையாக இதுநாள் வரை இருந்த இசைக்கு முத்து கொலை செய்யப்படுறாரு. இந்த சம்பவம் பசுபதி பாண்டியனை மிகப்பெரிய அளவு பாதிக்குது. அதே வருடம் சிவசுப்பிரமணிய பண்ணையார் கொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவத்திலையும் பசுபதி பாண்டியனுடைய பெயர் சேர்க்கப்படுது. இதன் பிறகுதான் நேரடி பகையானது ஆரம்பிக்குது. கொலை செய்யப்பட்ட இந்த 2 பண்ணையார்களுடைய அந்த ஒரு வாரிசுகளா இருக்கக்கூடிய வெங்கடேச பண்ணையார் மற்றும் சுபாஷ் பண்ணையாருடைய செயல்பாடுகள் இதற்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்படுது. வெங்கடேச பண்ணையார் ஸ்கெட்ச் போறதுல ரொம்ப ஒரு டேலண்டான பர்சன் சொல்றாங்க. தொடர்ச்சியாக பல ஸ்கெட்சுகள் போடப்பட்டு பசுபதி பாண்டியன் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்காரு வெங்கடேச பண்ணையார். டார்கெட் பசுபதி பாண்டியன், ஆனா கூட இருக்கவங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக பல சம்பவங்களை சொல்ல முடியும். பிற்காலத்துல வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். அது ஒரு தனி வீடியோவா நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வெங்கடேச பண்ணையாருடைய இறப்புக்கு பிறகு பழிவாங்குதல சுபாஷ் பண்ணையார் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. ஏப்ரல் 4 2006 வருடம் பசுபதி பாண்டியனும் அவருடைய மனைவி ஜெசிந்தா அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் என்ற இடத்துல கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது வெடிகுண்டானது வீசப்படுது. கார் தூக்கி வீசப்பட்டு பல முறை சுழன்று மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல பசுபதி பாண்டியனுக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்படுது. ஆனா அவர் உயிர் தப்பிக்கிறாரு. ஆனா அவருடைய மனைவி ஜெசிந்தா உயிரிழக்கிறாங்க. இதனால பசுபதி பாண்டியனுக்கு மிகப்பெரிய வெறி ஏற்படுது. மனைவியுடைய இறப்புனால பசுபதி பாண்டியன் ரொம்ப நிலை குலைஞ்சு போறாரு. இந்த சம்பவத்துக்கு சுபாஷ் பண்ணையார் தான் காரணம். சுபாஷ் பண்ணையாரை எப்படியாவது பழி வாங்கிய தீருவேன்னு முடிவெடுக்கிறாரு பசுபதி பாண்டியன். ஆனா காவல்துறையும் மக்களும் இதற்கு மேல இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்க போங்கன்னு அறிவுறுத்ததுனால திண்டுக்கல் இருக்கக்கூடிய நந்தவடம்பட்டிக்கு இடம்பெயர்றாரு பசுபதி பாண்டியன். இந்த இடத்துல ரொம்ப பாதுகாப்பான முறையில தான் இவர் வாழ்ந்துட்டு வராரு. அதே காலகட்டத்துல அரசியல் செயல்பாடுகளை அதிகரிக்கிறாரு பசுபதி பாண்டியன். ஒரு இடத்துல நேரடியாக போட்டியிடவும் செய்யறாரு. ஆனா வெறும் 4000 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்ததால இந்த அரசியல் செயல்பாடுகளை அப்படி நிறுத்துறாரு பசுபதி பாண்டியன். இதற்கு இடையிலேயே பல முறை கொலை முயற்சிகள் நடைபெறுது. இருந்தாலும் பசுபதி பாண்டியன் ஒவ்வொரு இடத்திலையுமே தப்பிச்சுட்டு வராரு. இதன் பிறகு பொதுவாக பசுபதி பாண்டியன் எந்த இடத்துக்குமே செல்றது கிடையாதுங்க. அதிகப்படியான நேரங்கள் வீட்டிலேயே வாழ்ந்துட்டு வராரு. மாலை வேளைகள்ல மட்டும் நடைபயிற்சிக்காக தன்னுடைய வீட்டிற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாரு பசுபதி பாண்டியன். பசுபதி பாண்டியனுடைய பாதுகாப்பிற்காக அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் அவரை சுற்றி எப்போதுமே இருந்த வண்ணமா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வேளையும் அவர் சாப்பிடக்கூடிய உணவை கூட அவருடைய ஆதரவாளர்கள் யாராவது ஒருவர் அந்த உணவை சாப்பிட்டு எந்த பிரச்சனையுமே ஏற்படலை அப்படின்றத உறுதி செஞ்ச பிறகுதான் பசுபதி பாண்டியனுக்கு அந்த உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவு ஒரு பாதுகாப்பான சூழல்ல இருந்திருக்காரு பசுபதி பாண்டியன். ஒரு முறை பசுபதி பாண்டியனுக்கு ரொம்ப நன்கு தெரிந்த அவருடைய ஆதரவாளர்களில் ஒருவர் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக எந்த ஒரு முன்னறிப்புமே இல்லாம பசுபதி பாண்டியனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாருங்க. கார் பசுபதி பாண்டியன் வீட்டுக்கு பக்கத்துல வரும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் அருவாளும் கம்புமாக அந்த காரை சூழ்ந்த வண்ணமா நின்றுருக்காங்க.
பிறகு விசாரிக்கும் பொழுதுதான் இவர் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காரு. எப்போதுமே ஒரு அலாட்டான நிலையில தான் பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே சுபாஷ் பண்ணையார் எப்படியாவது பசுபதி பாண்டியனை கொலை செய்யணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு பலவித முயற்சிகள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டே வந்திருக்காரு. அதுல ஒரு பகுதியா புறா மாடசாமி அப்படின்ற ஒரு நபர் அந்த நந்தவனம் பட்டியில ஒரு சைக்கிள் கடை போடுறாருங்க. இவர் பசுபதி பாண்டியனுடைய நடமாட்டத்தை நீண்ட காலமே கண்காணிச்சுட்டு வந்திருக்காரு. மக்களோட மக்களாகவே இருந்து எந்த ஒரு செயலையுமே வெளிப்படுத்தாம தொடர்ச்சியாக பசுபதி பாண்டியனுடைய செயல்பாடுகளை சுபாஷ் பண்ணையாருக்கு தகவல்களை பரிமாறியதாக சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல இவரை கொலை செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. இதற்காக ஆட்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நிர்மலா அப்படின்ற ஒரு பெண்மணியினுடைய வீட்டுல அவர்கள் தங்க வைக்கப்படுறாங்க. சந்தர்ப்பத்திற்காக இவர்கள் நிர்மலா வீட்டிலேயே காத்த வண்ணமா இருந்திருக்கிறாங்க. ஜனவரி 10, 2012 மாலை பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் ஒரு வேலையாக திண்டுக்கல் சென்றிருக்கிறாங்க. அதன் பிறகு பசுபதி பாண்டியன் உடனிருந்த ஒருவரும் சிகரெட் வாங்குறதுக்காக வெளியே சென்றிருக்கிறாரு. மாலை வேலை அப்படின்றதுனால பசுபதி பாண்டியன் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக தன் வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திற்கும் சென்று அங்க ஒரு ஓய்வா ஒரு இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு தனிமையான ஒரு சம்பவத்திற்காக காத்திருந்த இந்த கொலையாளிகளுக்கு செய்திகள் சொல்லப்படுது. உடனே இவர்கள் சைக்கிள்ல அந்த இடத்திற்கு சென்று பசுபதி பாண்டியனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யறாங்க. 19 வருடங்களுக்கு பிறகு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பசுபதி பாண்டியன் அவர்கள் கொலை செய்யப்படுறாரு. இதன் பிறகு பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்களை ஆங்காங்கே கொலை செய்யறாங்க. புறா மாடசாமி, ஒன்றிய கவுன்சிலர் முத்துப்பாண்டி, பாட்சா, ஆறுமுகசாமி இப்படி எல்லாரையுமே கொல்றாங்க. இந்த ஆறுமுகசாமி என்பவரை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கொலை செஞ்சு அவருடைய தலையை மட்டும் வெட்டி எடுத்து 20 கிலோமீட்டர் இந்த தலையை எடுத்துட்டு போய் தெய்வ செயல்புரம் என்ற இடத்துல பசுபதி பாண்டியனுடைய படத்திற்கு கீழே இந்த தலையானது வைக்கப்பட்டிருக்கு. கொலையாளிகளுக்கு தங்க இடம் கொடுத்த நிர்மலாவை கொலை செய்து அவருடைய தலையை வெட்டி எடுத்து திண்டுக்கல்ல பசுபதி பாண்டியன் தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு முன்பாக இந்த தலையானது வைக்கப்பட்டிருக்கு. சரி, இதன் பிறகாவது இந்த பிரச்சனையாது முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிர்மலாவை கொலை செய்தவர்கள் தப்பிச்சு செல்லும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுது. அதன் பிறகு போலீஸ் விசாரணையில அவர்கள் திடுக்கிடும் தகவல் ஒன்று சொல்றாங்க. அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, எங்களுடைய மெயின் டார்கெட் சுபாஷ் பண்ணையார் மற்றும் அவருடைய வலது கையாக இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா, இவர்களை கொலை செய்யாம நாங்க ஓய மாட்டோம் அப்படின்றது தாங்க. இப்படி பல சம்பவங்கள் இன்றளவும் தமிழ்நாட்டில் அங்கங்க நடந்துட்டு வருதுங்க. இதுவரை இந்த பிரச்சனைகள்ல 50க்கும் மேல பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வேற வேற காரணங்கள்ல கொலை செய்யப்பட்டிருந்தாலும் இதனுடைய ஆரம்ப புள்ளி இந்த சம்பவங்களை தான் குறிக்குது. பசுபதி பண்ணையார் மற்றும் சுப்பிரமணிய பண்ணையார் இவர்கள் இருவரையுமே கொலை செய்தவர்கள்ல இன்று ஒருவர் கூட உயிரோட இல்லைங்க. எல்லாருமே கொலை செய்யப்பட்டாங்க. இந்த இருபுறமும் இருக்கக்கூடியவர்கள் பின்னாட்கள்ல மிகப்பெரிய ஒரு ரவுடிகளாக உருவெடுத்து ஆங்காங்கே கொலை சம்பவங்கள்ல ஈடுபடுவதும் கொலையாவதுமே பார்க்க முடியுது. இந்த சம்பவங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது முன்கோபமும் நிதானம் இல்லாத பேச்சும் தான் இந்த ஒட்டுமொத்த செயலுக்குமே ஒரு மூலதன காரணமா பார்க்கப்படுது. ஒரு தண்ணி பாய்ச்சறதுல ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனையை அமைதியான முறையில பேசி முடிவெடுத்திருந்தா இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்காது. பல உயிர்களும் போயிருக்காது. சுபாஷ் பண்ணையார் கும்பலுக்கு எதிரி பசுபதி பாண்டியனுடைய கோஷ்டி தாங்க. தேவேந்திர குல வேளாள சமூக மக்கள் கிடையாது. அதே போல பசுபதி பாண்டியனுடைய கும்பலுக்கு எதிரி சுபாஷ் பண்ணையனுடைய அந்த ஒரு கோஷ்டி தான். நாடா சமூக மக்கள் கிடையாது. இது 2 கோஷ்டிகளுக்கும் இடையேயான ஒரு மோதல், 2 சமூகங்களுக்கு இடையான மோதல் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை என்பது தீர்ப்பாக இருக்காது, இருக்கவும் கூடாது. இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீங்க இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல படிச்ச 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல விரிவடைஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இ-காமர்ஸ், ஃப்ரீலான்சிங் போன்ற ஆன்லைன் ஏர்னிங் கோர்ஸுகளை உங்க தாய்மொழியான தமிழ்ல நீங்க ஆன்லைன்லயே கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் கூட இந்த அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க.